ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைப்பிஸ்ட்க்கு எந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும், என்னென்ன டேயில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபில் ஆகும்னு போட்டிருந்தோம். அப்போ ஸ்டெனோக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 days அதனால் வீடியோ போட முடியல, அதனால் ஸ்டெனோ கொடுக்க முடியல. நேற்று சொல்லியிருந்தேன் நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து கவுன்சிலிங் போகிறவங்க சில விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் சொல்லியிருந்தேன் நம்ம இன்றைக்கி நைட் இல்லாட்டி நாளைக்கு முடிஞ்சல மார்னிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஸ்டெனோக்கு பார்க்கலாம் இப்போது. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அதை செகண்ட் மெமோ பற்றி சொல்லியிருந்தேன். எல்லாருமே செகண்ட் மெமோ வந்து எப்படி வரும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷனில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஒரு மெயில் இல்லாட்டி எஸ்எம்எஸ் வரும். இல்லை அப்படின்னா எல்லாருமே யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெமோ வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களோட ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறையா கொஷின்ஸ் நீங்கள் கேட்டீங்க. ஆல்ரெடி நம்ம டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம், பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்டெனோ பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் நமக்கு வேகன்சிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 662 வேகன்சிஸ் தான் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபால், அதுக்கப்புறம் பிளாக்லாக் பிஎல் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டிங் பார்க்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பிடபிள்யூடியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூடி, டிடபிள்யூ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டோட்டலாக பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ஜென்ரலில் மட்டும் வருவீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் பாருங்கள். நீங்கள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா உமன், ஜென்ரல் ரெண்டுமே நீங்கள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஸ்டெனோக்கு வந்து 662 இருக்குது பார்த்தீங்களா வேகன்சிஸு. ஸோ அதை வந்து எப்படி காமிச்சிருங்க பாருங்கள். உமனுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம், இது டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், இது எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரலில் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது வந்து ஜென்ரலில் வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி பிசியில் இவ்வளோன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கோ அதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நமக்கு இவ்வளோ வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சில போஸ்ட் வந்து ரொம்ப கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஜென்ரல் இங்கே பாருங்கள், ஜென்ரலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யார் வேணும் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் எஸ்சியில் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிடபிள்யூவில் இருந்தாலும் பிஎஸ்டிஎம் இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இது கொடுத்துருக்கனால தான் நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஸ்டெனோக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று விடுவாங்க தெரியுமா. ஸோ அந்த இது லிஸ்ட்டு தான் இது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க் வந்து 249 வந்து பிசியில் ஃபீமேல், அவங்க 2 பேரும் வச்சுருந்தாங்க சீனியர். ஆக்சுவலாக ஷார்ட் ஹேண்டில் டைப்ஸ் வச்சுருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட் 2மே வச்சுருந்தா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ 2லேயுமே அவங்க போத் ஹையர் வச்சுருந்தாங்க 249. லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா 139 மார்க்கில் சொல்கிறேன். பிசிஎம்னா மேல், அவங்க ஒரு டைப்பிஸ்டில் வந்து ஒரு ஹையர் ஒரு லோயர், ஸ்டெனோலே ஒரு ஹையர் ஒரு லோயர், இவங்க தான் ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகி போனவங்க. அது செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ நமக்கு லாஸ்ட் டைம் இந்த வேகன்சிஸ் வந்து இது ஸ்டெனோக்கு வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 1000க்கு மேலே இருந்துச்சு. இந்த தடவை அப்படியே வந்து 600 சம்திங்கில் தான் இருக்குது நமக்கு. லாஸ்ட் டைமே நமக்கு வேகன்சிஸ் வந்து அவ்வளோ இருந்துமே எவ்வளோ நாள் நடந்துச்சு கவுன்சிலிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக்லேயே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அன்ஃபில்டு அப்படியே வச்சுட்டாங்க அவங்க. நியர்லி நமக்கு லாஸ்ட் டைம் வந்து 117 வேகன்சிஸ் வந்து அன்ஃபில்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து எஸ்எஃப்லேயும் பிஎல்இ நிறைய வேகன்சிஸ் வர்றதுக்கு காரணம் இது தான். லாஸ்ட் டைம் ஃபில் பண்ணாதது 1 ஃபேஸ்லேயும் முடிச்சிட்டாங்க. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வரல நமக்கு ஸ்டெனோக்கு. இப்போ நம்ம எப்படி டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு அப்படின்னு நம்ம பிரிப்போம். நம்ம அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டி, ஸ்டேட் சீனியரிட்டி நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டினா எப்படி இருக்கும், ஸ்டேட் சீனியரிட்டினா என்ன, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டி அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெவென்யூ, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் டேக்ஸ், அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஆக்சுவலாக இது கோர்ட்டு. நீங்கள் கோர்ட் வந்து நான் ஏன் கடைசியாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் கோர்ட்லாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா சில பேர் வந்து இல்லை
இல்லை எனக்கு என் ஓன் டிஸ்ட்ரிக் இருந்தால் போதும், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அப்புறம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா லாஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் இதே நம்ம வந்து சென்னைன்னு பார்த்தோம் அப்படின்னா கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குது, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு இருக்குது, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேஷன் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் இருக்குது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சென்னை பேஸ்டில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ சென்னை ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் சீனியாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஹைவேஸ், டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி, பப்ளிக் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹிந்து ரிலிஜியஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரபிள் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் இது வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேனோ அந்த மாதிரி தான் வந்து ஃபில் ஆகும் மேக்ஸிமம். ஏன் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப போட்டிகள் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ அதெல்லாம் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஃபில் ஆகும் நமக்கு. ஆக்சுவலாக காமன் நம்ம டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம் தெரியுமா, டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பெஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த பேஸில் தான் இங்கேயும் நமக்கு நடக்கும். ஸோ நான் ஏன் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபில் ஆகலை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே லாஸ்ட் டைமே நமக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து வேகன்சிஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருந்தும் பிஎல் நிறைய வர்றதுக்கு காரணம், எஸ்எஃப் நிறைய வர்றதுக்கு காரணம் இதுதான். அதுக்கான ரீசன் தான் நான் சொன்னேன். நம்ம லாஸ்ட் இயர் எப்படி கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து இந்த பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டேட்டும் வந்து இந்த இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நீங்கள். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூலாம் வந்து ரொம்ப இதாக போகும். அதே மாதிரி நம்ம வந்து ஜேஏல போனோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி நம்ம சீனியாரிட்டி படி தான் நம்ம அசிஸ்டண்ட்டு போவோம். ஆனால் நீங்கள் ஸ்டெனோவில் போனீங்க அப்படின்னா போகும்போது நீங்கள் அசிஸ்டன்ட் கேடரில் தான் போவீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது அசிஸ்டன்ட் கிடையாது, போகும்போதே நீங்கள் அசிஸ்டன்ட் கேடரில் தான் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொமோஷனில் போவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து குரூப் 4ல் நமக்கு கிரேடு 3 தான் இருப்போம். நம்ம கிரேடு 3 ஸ்டெனோ, அதுக்கப்புறம் கிரேடு 2, கிரேடு 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கிரேடு இருக்குது. ஸோ இது கிரேடு 3 தான். இப்போ நம்ம குரூப் 4ல் போகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேடு 3ல் தான் வரும். இது நம்ம கிரேடு 2, கிரேடு 1 அப்படின்னு அப்கிரேட் ஆகி போகிறது தான் இருக்குது ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து ஸ்டெனோவில் வந்து நிறைய போஸ்டிங் வந்து இதாகாத காரணம் ஆப்சன்டீஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து 2022 அதுக்கு முன்னாடி 2019 அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்சன்டீஸ் வந்து நியர்லி 400 மெம்பர்ஸ் அது இருப்பாங்க. ஏன் இந்த 400 மெம்பர்ஸ் ஆப்சன்டீஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க விஏஓ ஜெஏல போகலாம், டைப்பிஸ்ட்லேயும் போகலாம். அதனால தான் வந்து ஆப்சன்டீஸ் நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் காரணமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செவரல் ரீசன்ஸ் இருக்குது நமக்கு ஆப்சன்டீஸ் வர்றதுக்கு. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து நியர்லி 400 ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க 2022-19 பண்ணும்போது. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் ஆப்சன்டீஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ 3க்குமே அவங்களுக்கு ரேங்க் வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்டெனோ வச்சுருக்கனால. ஆனால் அவங்க நல்லா மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க விஏஓ ஜேஏக்கு தான் போக ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி டைப்பிஸ்ட் ஸ்டெனோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க டைப்பிஸ்ட்டில் நல்ல ரேங்க்கில் இருந்தாங்கன்னா ஸ்டெனோவில் போகாமல் டைப்பிஸ்ட்டில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் ஸ்டெனோவில் வந்து கொஞ்சம் ஆப்சன்டீஸ் அப்படின்றது வந்து ஒரு 300க்கு அபோவில் வர்றதுக்கு ரீசன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஆனால் இப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த இதிலே கொடுங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ரெவென்யூ, முனிசிபல் இப்படி கூட கொடுங்க. இந்த மாதிரி தான் நமக்கு இதாகும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி சீனியாரிட்டி பார்க்கணும். அஸ் யூஷுவல் நமக்கு டைப்பிஸ்ட் மாதிரி ஜேஏ மாதிரி நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு வந்து தனி அலோவன்ஸ் கொடுப்பாங்க. அமௌண்ட்டோட 20% நினைக்கிறேன் நான். இப்போ வந்து 20% ஒரு 4000 சம்திங் அந்த மாதிரி வரும் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ஒத்துக்குமா அப்படின்றத பாருங்கள். அந்த அதில் ஹில் ஸ்டேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வின்டர் அலவன்ஸ் தானே கொடுப்பாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நான் வந்து அந்த மாதிரி இவ்வளோ போட்டிகள் அப்படி சொல்லாமல் நான் இப்படி சொல்கிறதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் டைம் வந்து 6 daysலேயே முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த தடவை வந்து அதில் பாதி வேகன்சிஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த தடவை நமக்கு 6 daysல 1 வீக்கில் மேக்ஸிமம் 1 வீக்கில் முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து விஏஓ ஜே டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெனோ. அதனால தான் ஸ்டெனோவில் ஆப்சன்டீஸ் கொஞ்சம் கூட வரதுக்கு காரணம், முன்னாடி போகிறதுக்கு தான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.